ஃபேமிலி. இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா சூப் செய்ய போகிறோம். மாட்டு கால் எலும்பு சூப் செய்ய போகிறோம். நாங்கள் சூப் செய்கிறதுக்கு முன்னுக்கு எல்லா சாமானையுமே வாங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி சமையல் கனவா சின்ன கனவா இருந்தோம். இந்த கனவாயோட சேர்த்து தான் சரின்னு சொல்லி சூப் செய்வோம். வந்து சாமான் வாங்கி வந்திருக்கு. சூப் எப்படி செய்கிறன்றதை பார்ப்போம். அதே மாதிரி சமையலை பார்ப்போம். கனவா பாருங்க, சின்ன சின்ன கனவா. அது டேஸ்ட்டாக இருக்கு. சின்ன கனவா 1 கிலோ 1200 ரூபா. 1 கிலோவா? 1 கிலோ. அந்த தோலெல்லாம் உரிச்சு தான் நாங்கள் க்ளீன் பண்ணுவோம். ஓகே, அப்போ இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டுடே சமையலோட மாட்டு சூப் தான் ஸ்பெஷல். மாட்டு சூப் அடுப்பில் வச்சிருக்கு பாருங்க. ஓகே, அதையும் பார்த்துட்டு வரேன். அடுப்பில் அவிய விட்டுருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பில் முதலாவது மாட்டு எலும்பை போட்டு அவிய விட்டுருக்கு சூப்புக்கு. ஊற்றி அடுப்போம். ஓகே, சூப்புக்கா? சூப்புக்கு போடுறது அவ்வளோ? சூப்பு போடுறீங்க? சரி சரி. ரசத்துக்கு தான் எனக்கு வரும் இது எலும்புனா. சூப்புக்கு உருளைக்கிழங்கு, போஞ்சி, கேரட், வெங்காயம், பச்சை மிளகாய் இவ்வளோ போடணும். நம்ம கோவாயும் போடணும். கோவா எல்லாம் வாங்கிட்டு இருக்கோம். எல்லாம் ரெடி போட்டு கொதிக்கிட்டாங்க. அவியுது, கொதிக்குது. கிண்டி விடணும்ண்ணா, கிண்டி விடணும். பாரம்பரியம் கேரட், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் இருக்குது. சரியா? நான் போட்டு கிண்டி விடுவேன். கிண்டிட்டு மூடுவோம். சரியா? மூடுவோம். இதெல்லாம் அவியட்டும். மற்ற இப்போ நாங்கள் வட்டி கொண்டிருக்கோம் லீக்ஸும் கோவாயும் போஞ்சியும் அதையும் போடுவோம். தக்காளி பழம் போடுறேன் இல்லையோ? தக்காளி பழம் தேவையில்லை. சரி. அப்போ நான் உங்களுக்கு உள்ளி அடிச்சு தரேன். உள்ளி லீக்ஸையும் போட்டாச்சு. அடுத்தது போஞ்சியும் போட்டாச்சு. இன்றைக்கு ஒரு பொடி தான். இப்போ நான் சூப்பரில் அதுக்கு குடிச்ச குறை தான் மற்ற வேலை. நாங்கள் கையில் வச்சு கொஞ்சம் தான் போடணும். அது கையில் வச்சு செஞ்சுருங்க. நறுக்கி விட்டுருவோம். எல்லாமே போட்டாச்சு. நல்லா அவிஞ்சு கொண்டுருக்கு. அந்த டைமில் மிளகும் உள்ளே நாங்கள் ஊற்றி வச்சுருந்தோம். அதையும் போட்டு மீனையும் கொதிக்க வைக்கணும். கட்டத்தில் போட வேண்டிய அவசியம் இல்லை. கட்டத்தில் போட தேவையில்லை, அதில் போட தேவையில்லை. அப்படியே நல்லபடியாக கொதிச்சு வரட்டும். உரைப்பு காணாட்டி பார்ப்போம். எல்லா மிளகாக்களையும் வடிவாக அவிஞ்சு சரியா எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டேன். வடிவாக அவிஞ்சிட்டு சரியா எல்லாமே காணும். சரியா? இப்போ நான் நிறாக்கிறது மட்டும்தான். பிடிப்போம். சரியா? மற்ற விடம்ல சூப் இருக்காது. ஓகே, சூப் ரெடி. பொடியால் சூப் ரெடி. சூப்புக்கு சதை சரி இருங்க. ரித்திகையா மேல போட்டுருக்கோம். வாங்க ரித்திகா ஓடியாங்க. எதுக்கு? எனக்கு இதுதான் ஒண்ணுமா அந்த சூப் தண்ணி சூப்பே தண்ணி தானே. அப்ப வெயிட் பண்ண இந்த சட்டியெல்லாம் காலி இது சாப்பிட மாட்டேன். எலும்பா கடிச்சு சாப்பிடணும்.
உடனடி நீ வா மன வருத்தம் வாங்க இதையும் போட்டுக்கிட்டு தான் குடிக்க அனுப்பிச்சு போட்டுக்கிட்டு தான் வந்துடுறீங்க எனக்கு என்ன bro? 7 மணிக்கு எடுத்தாங்க அது நம்ம தான் ஓ தேசி புளி விட்டு குடிச்சா நல்லா இருக்கும். நேத்துக்கு வரக்கணும். எனக்கு வீடியோ கண்டா இது நல்லா இருக்குன்னு சொல்லணும் அப்படி இல்ல நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு சொல்லுங்க நல்லா இருக்கண்டே சும்மா சொல்றீங்க. சும்மா தான் சொல்லணும் கிளமாட்டி எடுத்து தர நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொல்லுங்க. நானும் கூட நாளா சொல்லி கொண்டு தான் இருக்கு நல்லா இருக்கு அதான் உன்னை பதிலா கூப்பிடுறான் இல்ல ஒவ்வொரு நாளும் எனக்கு அடுத்த முறை கிடைக்காது நெருப்புல இருக்க மொச்ச இஞ்சி பாருங்க அப்படியே ஒரு மணி இங்க வாங்க சாப்பிடுங்க இங்க வாங்க பார்வையில பாருங்க மூண்டு விட்ட பார்வை தெரியாம பத்தி எவ்வளவு நேரம் தெரியாதா இல்லையே இதான் சித்திக்கு ஓடியாங்க ஓடியாங்க அப்பாட்டு ஓடியாங்க ஓ ஓடியாங்க ஓடியாங்க நீ இந்த நாயிலுமெல்லாம் மிஞ்சி நினைக்கிறேன் ஆனா நல்லா டேஸ்டா இருக்கும் ஆனா எடுக்கிறது கஷ்டமா இருக்கு பராபர சார் சிலதுக்கு வந்துடும் ரித்திகா கூப்பிடுங்கப்பா இங்க வாங்க மிளகுத்தூள் கொஞ்சம் தர முடியும் ஏய் உறப்பு காணாது போட்டு ஒழுங்கு ஐயா நல்லா இருக்கு சூப்பும் அப்படியா இருக்கு இல்லையே ஓடியா இங்க ஓடியா இங்க வாங்க கூழும் ரசமும் தான் காரணமா இருக்குது இல்ல சூப்பும் சூப் குடிக்காம மூக்கெல்லாம் ஏற்கணும் ஐயா ஓடியா ஓடியா சொல்லுங்க ஏன் சொல்லுவா அதுல வெயில் ஆனா சைக்கிள் அதுக்கு பாருங்க மேல போட்டுருவாப்பல ஆ சொல்லுங்க அப்படில ஆ சொல்லுவோம் ஆ சொன்னா விடுங்க ஆ சொன்னா ஐயோ ரத்தம் வருது சாப்பிடுங்க அதெல்லாம் வீங்கியும் போய் கரங்கண்டி தேய்ச்சி விட்டுனா சரி சரி மரப்பத்தை வாங்க எப்படி இருக்குடிலோ லாஜி அந்த தம்பி நல்லா இருக்கு நல்லா இருக்கு உறப்பு தான் காணாது ஆனா இடிச்சா இருக்கும் மிளகுத்தூள் உரிக்கும் அடிக்கிறேன் ஓ இன்னும் பூ ஓடியா 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 லஞ்சி படிக்கிறான் அப்பாட இத படிக்கிறேன் நோ 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 அது சேர்த்து ஆ குடிங்க சூப்பர் தூ சாப்பிட போறாண்டா மாட்டு எலும்புல உள்ள மச்சை சாப்பிட்டா நல்லாண்டா அது நாட்டுக்கோழி நல்லா பாய்லர் என்ன சாப்பிடணும் மச்சை 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 அது கூட தெரியல என்ன லாஜி எனக்கும் தெரியாதா ஆனா எலும்புல கொஞ்சம் சதை இருந்தா தான் நல்லா இருக்கும் கடிச்சு சாப்பிட இது சதையே இல்லைனப்பா தனி தனி எலும்பு நல்லா இதை போட்டு நல்லா கிளீன் பண்ணி விரண்டு வரணும் சரியா சரி சரியாயிட்டு சரியா ஆ? ஓய் ஆட்ட குழம்பு சில்லா ஜெப்ல போயிட்டு இருக்கோம் அடி 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 தாவுறாண்டா நல்லா கருதிக் எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா இங்க பாருங்க அங்க அம்மா அப்பா அம்மா பாருங்க ஆவு நல்லா இருக்கா எனக்கா ஓகே நாங்கள் இன்றைக்கு வடிவா மாட்டுக்கால் சூப்பும் வச்சு கனவா கறியும் வச்சு சாப்பிட்டுட்டோம் சூப் குடிச்ச வடிவா பார்த்தீங்க எல்லா படியும் வந்து குடிச்சவங்க எல்லாருக்கும் சொல்லி குடிச்சாங்க என்ன உண்மை சொன்னாங்களோ போய் சொன்னாங்களோ தெரியல என்ன நல்லா தான் இருக்கு என்ன சட்டியில் ஒன்றுமே மிஞ்சல ஒன்றும் முடியல நல்லா இருந்துச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கலாம் பாய் பாய்